ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். எப்போவுமே ஒரு ஆண்டு புதிதாக பிறக்கின்றது என்றால் அந்த ஆண்டுக்கான பலாபலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மள பலருக்கு ஒரு ஆவல் உண்டு. அதுலேயே இந்த 2025 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷலான ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். ஏங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆண்டு பலன்கள்லாம் இருக்கு பாருங்க, அது வந்து 4 கிரகங்களின் அடிப்படையில் தாங்க கணிக்கப்படுகின்றது. ராகு, கேதுக்கள், குரு மற்றும் சனி பகவான் இவர்களினுடைய ஆதிக்கத்தின் கீழ் தான் இந்த வருட பலன்கள் அனைத்துமே கணிக்கப்படுகின்றது. இந்த வருடம் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு கிரகம் அல்லது 2 கிரகம் பெயர்ச்சியாகும். ஆனா இந்த 4 கிரகமும் வருகின்ற 2025 பெயர்ச்சியாகின்றன. அப்ப இந்த 4 கிரகங்களின் பெயர்ச்சியின் அடிப்படையில 2025 உங்களுடைய ராசிக்கு உங்கள் வாழ்வில் எங்கெல்லாம் ஏற்றங்களை வழங்கும், எங்கெல்லாம் நீங்க சற்று கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தாங்க நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். துலாம் ராசி நேயர்களே, எதிலும் நேர்மையானவர்கள், எதிலும் கடுமையான உழைப்பாளிகள், எதிலும் நாணயமானவர்கள் அப்படின்லாம் சொல்லப்படக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு 2025 எப்படி இருக்கின்றது என்று கேட்டால், ஒற்றை வரியில் சொல்ல வேண்டுமென்றால் ஆகச்சிறந்த அற்புதமான ஆண்டு. தொட்டதெல்லாம் துலங்கும், ஏற்றதெல்லாம் வெற்றியடையும் அப்படிங்கிற ஒரு ஆண்டு தாங்க இந்த ஆண்டு. சரிங்களா? கோட்சாரத்தின் அடிப்படையில் அது ரொம்ப முக்கியம். ஏன்னா உடனே கீழே போய் கமெண்ட் போடக்கூடாது. கோட்சாரம் பின்னாடி சொல்கிறேன். கோட்சாரத்தின் அடிப்படையில் இந்த ஆண்டு தலை சிறந்த ஆண்டாக அமையும். 6ஆம் இடத்தில் சனியின் அமர்வு, 11ஆம் இடத்திலே கேதுவின் அமர்வு, 9ஆம் இடத்திலே குருவின் அமர்வு. எத்தனை பேருக்கு கிடைக்கும் இந்த மாதிரியான ஒரு அற்புதமான கிரகநிலை? ஸோ இந்த ஆண்டினுடைய டாப் ராசிகளில் நீங்களும் ஒருத்தவங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. சரிங்களா? சரி, என்னெல்லாம் பலன் கொடுக்கும் இந்த ஆண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட், சரியான வேலை இல்லை அப்படின்னு சொல்கிற நண்பர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பரவாயில்லைங்கிற இல்லை, நல்ல வேலையே கிடைக்கும். ஆக உங்கள் தகுதி என்னவோ, உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரியான வேலைகள்லாம் ட்ரை பண்ணுங்கள். இந்த காலகட்டம் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆண்டு. தாராளமாக முயற்சிக்கலாம். 2வது, ஏற்கனவே உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தகுதி உயர்வு, சம்பள உயர்வு, ப்ரமோஷன், அங்கீகாரம், இல்லை ஒரு நல்ல மதிப்பு மரியாதை நீங்கள் இருக்கின்ற இடத்துல உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஆண்டு இந்த ஆண்டு. ஆக ஜாபும் கிடைக்கும், இருக்கிற ஜாப்லேயும் நல்ல மேன்மைகளையும் பெறுவீர்கள். அந்த மாதிரியான ஒரு சிறப்பு மிகுந்த ஆண்டு. ஜாப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ட்ரான்ஸ்ஃபர்ஸ்க்கெலாம் அப்ளை பண்ணணும்னா மே மாதத்துக்கு பிறகுலேருந்து அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ தாராளமாக முயற்சிக்கலாம். எப்படி வேணாலும் நீங்கள் திருப்பிக்கலாம் வேலையை. அது நல்ல மேன்மை. தொழிலுக்கு வருவோம். சிறப்புங்க, சிறப்பாக அமையும். தொழில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய உழைப்பை தாண்டிய வருமானத்தை தரும். இதுவரைக்கும் தொழிலில் வெற்றி அடைய முடியாதவங்க, ஸ்டடியாக நிற்க முடியாதவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கிடுங்க. தொழில் உத்தியோக அமைப்புகளில் நல்ல ஏற்றத்தையும் பொருளாதார மேன்மையையும் பெற்றுக் கொடுக்கும். நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம். அதனை அடுத்த அமைப்பாக பார்த்துக்கிட்டிங்கன்னா, அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கடன் தொந்தரவுகளில் யாரெல்லாம் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருந்தீங்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த கடன் தொந்தரவுகள் மடமடமடன் குறைஞ்சிரும். ஆமாங்க, இந்த காலகட்டம் கடனை குறைக்கின்ற அற்புத காலகட்டம். கடனால் கடுமையான அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா? இனிமேல் பெரிய பயம் வேண்டாம். கடன் தொந்தரவுகள்லாம் மடமடன்னு குறைஞ்சிரும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரி, பொருளாதார முன்னேற்றம் எப்படி இருக்கும்? வருமான அமைப்புகள் எப்படி இருக்கும்? பணவரவு எப்படி இருக்கும்? சிறப்பான ஆண்டு. கையில் நல்ல மணிஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் என்ன தொழில் உத்தியோகம் செய்தாலும் அதற்கு தகுந்த வருமான ஓட்டத்தை இந்த ஆண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதை வச்சு தான் கடன் சுமைகள்லாம் மடமடன் குறைச்சிருவீங்க. நீங்கள் கவலைப்படணும் அப்படிங்கிற அவசியம் எக்கனாமிக்கலி இந்த ஆண்டு கோட்சாரப்படி இல்லை. அதை நீங்கள் நல்லா மனதில் உள்வாங்கிக்கிடணும். அதனை அடுத்ததாக ஹெல்த்துங்க. உடல்நிலையில் என்ன தொந்தரவுகள் இருந்திருந்தாலும் இந்த காலகட்டம் அதற்கு சரியான மருந்தையும் மருத்துவரையும் கொடுக்கும். குறிப்பாக மே மாதத்துக்கு பிறகுலேருந்து நோயின் வீரியம் குறையும் நண்பர்களே. மடமடன் நோயின் வீரியம் குறைந்து நோயின் தன்மை கட்டுக்குள் வருகின்ற ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிட வேண்டியது அவசியம். அதை புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? ஆக கட்டுக்குள்ளே வந்துடும். இது ஒரு அமைப்பு. நீண்ட நாளாக மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன், இந்த ஆப்ரேஷன்லாம் பண்ணணும்னு சொல்கிறவங்களுக்கு கூட இல்லை பரவாயில்ல, இப்போ மாத்திரையிலேயே சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற லெவலுக்கு கொண்டு வந்துடுவாங்க. பயப்பட வேண்டாம். அதனை அடுத்த அமைப்பாக உறவு சிக்கல். எதையாச்சும் ஒன்று பேசி இல்லை எதையாவது ஒன்று பண்ணி உறவுகளுக்கு இடையில் கடுமையான வாக்குவாதம், பிரிவினை, பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்குது. அது எந்த உறவாக இருந்தாலும் சரி, அந்த உறவுகள்லாம் சீர்பட்டு மீண்டும் ஒன்றாக சேரக்கூடியது மாதிரியான காலம் இந்த காலம். வீடு வாங்கணும், வண்டி வாகனம் வாங்கணும், இல்லை ஏதாவது சொத்து வாங்கணும், இல்லை வீடு கட்டணும்,
இந்த மாதிரியான முயற்சிகள்லாம் ஏதாவது ஈடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டம் மே மாதத்துக்கு பிறகு அதை சார்ந்து ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். ஆக பொருட்சேர்க்கைகள், சொத்து சேர்க்கைகள் இதெல்லாம் அற்புதமான முறையில் அமையக்கூடிய ஆகச்சிறந்த ஆண்டு இந்த ஆண்டு அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும். அதனை அடுத்த அமைப்பாக உயர்கல்வி. நானும் படிக்கணும்னு நினச்சேன் சார், இந்த கோர்ஸ்லாம் படிக்கணும்னு நினச்சேன், போன வருஷமே ட்ரை பண்ண கிடைக்கல, அதனால் இந்த வருஷம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த வருஷம் கிடைக்குமானா உறுதியாக கிடைக்கும், குறிப்பாக மே மாதத்துக்கு பிறகு ஒரு நல்ல முறையில் உண்டு. இந்த ஆண்டின் மே மாதத்திற்கு பிறகுலேருந்து படிப்பு, தொழில், ஆரோக்கியம், உத்தியோகம், குடும்ப வாழ்க்கைன்னு சகலத்திலும் ஏற்றம் நண்பர்களே. வீண் விரயங்கள் நடந்துக்கிட்டு இருந்ததெல்லாம் நின்று போயிடும், உருப்படியான செலவாக மாறும், பயனுள்ள செலவாக மாறும். கவலைப்படாதீங்க. கணவன் மனைவிக்கு இடையில் இருந்து அந்த கருத்து வேறுபாடு, அதாவது எப்படின்னாங்க, ஒன்று நீ இருக்கணும் இல்லை நான் இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு கருத்து முரண்பாடுகளோடு போய்கிட்டு இருப்பாங்க. இனிமேல் நீ இன்றி நான் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அது வண்டி ஓட ஆரம்பிச்சிடும். அதனால் அதை பற்றி ஒன்றும் பெரிதாக நீங்கள் பயம் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. குடும்ப வாழ்க்கையில் நல்ல ஏற்றங்களை கொடுக்கின்ற ஆகச்சிறந்தது ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? அதனை அடுத்த அமைப்பாக வேறு என்ன நன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா, சகோதர உறவுகளோடு இருந்து வந்த பிரச்சனை ஷார்ட் அவுட் ஆகிரும். கவலைப்பட வேண்டாம். இந்த சொத்து டாக்குமெண்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்குங்க, இல்லை ஏதாவது ஒரு நிலவலம் விற்கிறதுல பிரச்சனை இருக்குங்க அப்படின்னு சொன்னால் அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிற பிரச்சனைகளையும் இந்த முறை நீங்கள் குறிப்பாக மே மாதத்துக்கு பிறகு சரி பண்ணி அதை முடிச்சிருவீங்க. ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆக எல்லாவற்றிலும் நண்பர்களே, புத்திர பாக்கியத்திலிருந்து திருமண அமைப்புகளிலிருந்து திருமணமும் அமைஞ்சிரும், குழந்தை பாக்கியமும் கிடச்சிரும். சரிங்களா? அனைத்து அமைப்புகளிலிருந்தும் நல்ல ஏற்றங்களை மட்டுமே பெரும்பான்மையாக அமையப்பெறுகின்ற ஒரு ராசின்னா அது துலா ராசி. சரிங்க, எங்கே கவனமாக இருக்கணும் இவங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இங்கே அங்கன்னு குறிப்பிட்டு சொல்லுகிற அளவுக்கு பெரிதாக எந்த இடமும் கிடையாது. எல்லாவற்றிலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளுக்குள்ளே தான் இருப்பாங்க. சரிங்களா? 2 இடங்களில் கவனமாக இருக்கணும்னா துலா ராசி நேயர்கள் அவர்களினுடைய பிள்ளைகளின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். உதாரணத்துக்கு நான் துலா ராசினா என்னோடய பிள்ளையோட ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். அது ஒரு பாயிண்ட், கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். 2வது லவ் விஷயங்களில் கொஞ்சம் பிரச்சனை பண்ணும். சரிங்களா? இந்த 2 மட்டும் கொஞ்சம் சரி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதுமானது. வேறு எங்கேயும் இந்த ஆண்டு உங்களுக்கு பெரிய தொந்தரவுகளை ஏற்படுத்துறதுக்கான அமைப்போ வாய்ப்போ இல்லை. கவலைப்படாதீங்க. சரிங்களா? அதை மனசில் வச்சுக்கிட வேண்டியது அவசியம். ஆக ஓவராலாகவே இந்த ஆண்டு சகலத்திலும் நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கின்ற ஆண்டாக அமைகின்றது. பரிகாரம்னு சொல்லி எதுவும் பெருசாக தேவையில்லை. குலதெய்வத்தை நீங்கள் வழிபாடு செஞ்சாலே போதுமானது, அதுவே தலை சிறந்த பரிகாரமாக அமையும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடுங்க. ஆக அன்பு நண்பர்களே, இந்த ஆண்டு ஒரு ஆகச்சிறந்த ஆண்டு. எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு நீங்கள் உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆண்டு. சரிங்களா? இப்போ நம்ம பார்த்த எல்லாமே 10% தான். கோச்சாரம்ங்கிறதே 10% தான். சரிங்களா? அதுக்கு மேலே அதுக்கு பலம் கிடையாது. அந்த 10%க்கு உட்பட்டு இந்த காலகட்டம் மிக சிறப்பு. ஓகேங்களா? அதே போல் அன்பு நண்பர்களே, உங்கள் சுய ஜாதகப்படி நடக்கின்ற தசாபுக்திகள் தான் வெரி இம்பார்ட்டண்ட். அதை ஒரு முறை உங்கள் ஜோதிடர்கிட்ட பார்த்துக்கிறது நல்லது. அதுலேயும் நல்லா இருந்துருச்சுன்னா டாப். இல்லைங்க, அதில் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது, தசாபுக்தி சரி கிடையாதுன்னா டல்லாக தான் இருக்கும், பெருசாக ஏற்றம் இருக்காது. ஆக சுயஜாதத்தை ஒரு முறை பார்த்துக்கிறது மிக மிக நல்லது. அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.